10th எக்ஸாமில் வந்து கீவேர்ட்ஸ் படி தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. நம்ம இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் ப்ராப்ளம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக வந்துடும். 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் 5 மார்க்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் இது பாசிபிள் ஜாஸ்தி. ரேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸ், L-S அந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க், ஸ்டெப் போட்டு ஆன்சருக்கு 1 மார்க். இதே தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, மீன், வேரியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனும் கேட்கலாம். ஃபார்முலாவுக்கு 1 மார்க், ஸ்டெப்ஸுக்கு 1 மார்க், 2 மார்க்ஸு. இதுவே 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4 மெத்தடில் ஒரு ஃபார்முலா எழுதுனா 2 மார்க்ஸு. அப்புறம் அந்த கொடுத்துருக்கிற டேட்டாவை டேபிள் காலம்ஸாக போட்டு அந்த டேபிள் காலம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ். அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 1 மார்க். மொத்தமாக டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ்லேருந்து வரும். ஸோ நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டினில் இந்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னு கேட்டால் மட்டும்தான் அந்த மெத்தடில் நம்ம போடணும். இல்லைன்னா நம்ம எந்த மெத்தடில் வேணால் போடலாம், எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர்ஸ் தான் வரும். அந்த டேபிள் வந்து 48 ஸ்டூடெண்ட்ஸோட குவிஸ் காம்படிஷன் மார்க்ஸ். அந்த டேபிள் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ எக்ஸு எஃப் கொடுத்துட்டாங்க. 6 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. எத்தனை பேருனா 3 பேர். 7 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க 6 பேர். இந்த மாதிரி மார்க்ஸை வந்து இது பண்ணலாம். இதோட டோட்டல் வந்து 48 தான் இருக்கும். கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஒன்று டைரக்ட் மெத்தட், ரொம்ப லாங் மெத்தட், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றது மீன் மெத்தட், அஷ்யூம்டு மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இதில் எதில் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். டைரக்ட் மெத்தட் பார்த்தா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதில் ஈஸி இது அஷ்யூம்டு மெத்தட் எடுத்துக்கலாம். அஷ்யூம்டு மீன் மெத்தட் ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு குரூப் டேட்டா, அன்குரூப் டேட்டா பார்க்குறோம். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலாவில் எஃப் வர மாதிரி இருக்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். FI/DI² - FI/DI/n தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது அஷ்யூம்டு மீன் மெத்தட். இதே தான் வந்து நார்மல் டைரக்ட் மெத்தடுக்கு ஃபார்முலா. இங்கே டிஐக்கு பதிலாக எக்ஸ்ஐன்னு வரும். XI - A போட மாட்டோம். டிஐ வந்து இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கோணும், XI - Aன்னு எடுத்துக்கோம். அஷ்யூம்டு மீன் மெத்தடில் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிற வேல்யூ. அப்போ இங்கே அஷ்யூம் பண்ணுற வேல்யூ வந்து சென்ட்ரு வேல்யூ எடுத்துக்கலாம். இங்கே 3 போயிடும், இங்கே 3 போயிடும். சென்ட்ரு வேல்யூ வந்து 9 எடுத்துக்கலாம். அப்போ XI - A வந்து 9. இதுதான் டியோட வேல்யூ. டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் FI × D² போடணும், FI × DI போடணும். அதுக்கப்புறமேட்டு இந்த சமேஷன் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே இதில் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸு எஃப் கொடுத்துட்டாங்க. இதிலிருந்து நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத D² வேணும். D² வேல்யூ வந்து XI - 9ங்கிறது டிஏ. அப்போ 6 - 9 -3, 7 - 9 -2, 8 - 9 -1, 9 - 9 0, 10 - 9 1, 11 - 9 2, 3. இது டியோட வேல்யூ. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 9 4 1 0 1 4 3 3s are 9. சேம் வேல்யூ வந்துடுச்சு. இப்போ சமேஷன் FI × DI கேட்டிருக்காங்க. அப்போ இதை மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுறப்ப FI × DI அப்படின்னா போடலாம் FD². இதை மல்டிபிள் பண்ணலாம். 9 3s are 27, 6 4s are 24, 9, 13 × 0 0, 8, 5 4s are 20, 9 4s are 36. இப்போ இதை ஆட் பண்ணணும். சமேஷன் FI/DI கேட்டிருக்காங்க. அப்போ சமேஷன் FI/DI² கேட்டதுனால இதை ஆட் பண்ணணும். சமேஷன் அப்படின்னா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 7 + 4 வந்து
20 + 8 28 28 + 6 போடணும். 28 + 2 வந்து 30 34 5 6 7 8 9 10 11 12 124ங்கிறது சமேஷன் எஃப்டி ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சமேஷன் எஃப்ஐ டிஐ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர சமேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ -3 × 3 -9 6 2s are 12 -12 -9 13 × 0 0 8 5 2s are 10 4 3s are 12. இதில் அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுமே இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். -9 -9 வந்து -18 -18 -12ஓட வேல்யூ வந்து 12 + 8ஓட வேல்யூ 20 20 + 10ஓட வேல்யூ 30. அப்போ +30 -30ஓட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ எப்படி இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அதனால் நம்ம இதை ஸ்கொயர் பண்ணி ஹோல் டேர்ம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடுது. அப்போ சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோட வேல்யூ 124 48. இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ 31 / 12க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 31/12 கண்டுபிடிக்கணும். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 31 12 வந்து ஃபஸ்ட்டு டிவைட் ஆகிறது வந்து 24 36 வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு 24 + எதை ஆட் பண்ணால் 31 கிடைக்கும்னு பார்க்கணும். 31 - 24ஓட வேல்யூ 7. அப்போ 24 + 7 / 12 கிடைக்கும். 24/12ஓட வேல்யூ 2 + 7/12. எதுக்கு இப்படி போடுறோன்னா நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து கால்குலேட்டர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்படி போடலைன்னா நம்மளுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7/12 12 5s are 60 10. அப்போ வந்து 6. அப்போ போயிட்டுருக்கும் 0.58ன்னு எடுத்துக்கலாம். 2 + 0.58ஓட வேல்யூ 2.58ஓட வேல்யூ. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.58ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெசிமல் வந்து 16 ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கலாம். நியரஸ்ட் வேல்யூ 16 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 256 வரும். பாயிண்ட் வைக்கிறப்ப 1.61ங்கிறது இதோட ஆன்சர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1.61ங்கிறது ஆன்சர். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து ஸ்டெப் மார்க்ஸ் மொத்தம் 5 மார்க்ஸில் வந்து ஃபார்முலாக்கு 2 மார்க்ஸ், டேபிளுக்கு 2 மார்க்ஸ், ஆன்சருக்கு 1 மார்க்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக போடுறோமோ அவ்வளோக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் இட் ஃபார் மோர் வீடியோஸ்.